श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஸ்ரீ குரு சரித்திரத்தில் அத்தியாயம் 36 கேட்க போறோம். நீங்க இன்னும் இதற்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்களை கேட்கலையா? கவலை வேண்டாம். அதற்கான லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தை கேட்க ஆரம்பிங்க. திகம்பரா திகம்பரா ஸ்ரீபாத வல்லப திகம்பரா. அத்தியாயம் 36. நாமதாரகன் சித்த யோகியை வணங்கி, ஐயா, அறியாமை என்ற இருளில் இருந்த என்னை அறிவு என்ற விளக்கை ஏற்றி அதனின் ஒளியினால் என் அறியாமையை போக்கினீர்கள். மேலும் என்ன நடந்தது என்ற ஆவலை தீர்த்து வையுங்கள் என்று வேண்டினான். மகனே, குரு லீலைகளை முழுமையாக சொல்ல முடியாது. அதில் சிலவற்றை கூறுகிறேன், கேள். அந்த கானகாபுரத்தில் வைதிக பிராமணர் இருந்தார். அவர் பிச்சையுடன் திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் எக்காரணம் கொண்டு பிறர் வீட்டில் சாப்பிடுவதில்லை. ஆனால் அவன் மனைவி அங்கு நடக்கும் பிராமண அன்ன சமாதானங்களுக்கு சென்று ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டு அவர்கள் கொடுக்கும் வஸ்திரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. தன் கணவரோ இதற்கு ஒத்துக்கொள்ளாததால் அவர் மேல் வருத்தம் கொண்டிருந்தாள். ஒரு நாள் ஒரு செல்வந்த பிராமணர் அந்த ஊரில் இருக்கும் பிராமண தம்பதிகள் எல்லோரையும் சமாராதனைகளுக்கு வரவேண்டும் என்று அழைத்தார். ஆனால் அந்த வைதிக பிராமணர் செல்ல விரும்பவில்லை. அவன் மனைவி அவனிடம், நான் மட்டும் செல்கிறேன், அனுமதி கொடுங்கள் என்று கேட்டாள். அவன், உனக்கு அப்படி ஒரு ஆசை இருந்தால் நீ போகலாம் என்று கூறினார். அப்பொழுது அந்த செல்வந்தரிடம், நான் மட்டும் வரலாமா என்று கேட்டாள். அவர், அம்மா, தம்பதிகளுக்கு சமாராதனை செய்ய நினைத்தேன், ஆகையால் நீ மட்டும் வர முடியாது என்று கூறி சென்று விட்டான். அவள் வேதனையுடன் ஸ்ரீ நரசிம்ம சரஸ்வதியிடம் சென்று, சுவாமி, என் கணவர் இங்கே நடக்க இருக்கும் சமாராதனைக்கு அவர்கள் கூப்பிட்டாலும் வர மறுத்துவிட்டார். எனக்கு அங்கே சென்று ருசியான சாப்பாட்டை சாப்பிட்டு அவர் கொடுக்கும் வஸ்திரம், தனம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறது. நீங்கள் என் கணவரை வரவழைத்து அந்த சமாராதனைக்கு வர செய்யுங்கள் என்று வேண்டினாள். இதற்கு சுவாமி சிரித்து, அவள் கணவனை வரவழைத்து, என் ஆணைப்படி நீ இன்று உன் மனைவியுடன் சமாராதனைக்கு சென்று வா. மனைவியின் கோரிக்கைகளை தீர்த்து வைப்பது கணவனின் கடமை என்றார். அதற்கு அவன், ஐயா, வேறொருவர் வீட்டிலேயோ சமாராதனைகள் செய்யும் இடத்திலேயோ சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் குருவின் ஆணையை மீறுவது தவறு என்றதனால் உங்களின் ஆணைப்படி செல்கிறேன் என்று கூறி தன் மனைவியுடன் சமாராதனை நடக்கும் இடத்திற்கு சென்றார்கள். அங்கே எல்லோருடனும் இவர்களும் உட்கார்ந்தார்கள். எல்லோருக்கும் சாப்பாடு பரிமாறப்பட்டது. அந்த நேரத்தில் அவள் கண்களுக்கு அங்கே நாய், பன்றி இலையில் இருக்கும் சாப்பாட்டை சாப்பிடுவது போல் தென்பட்டது. அவள், இது உண்மையா என்று உற்று பார்க்கையில் ஒரு நாய் பந்தியின் ஓரமாக வெளியே சென்று கொண்டிருந்தது தென்பட்டது. உடனே அவள், நாய், பன்றிகள் சாப்பிடுகின்றன, இது எங்களை அவமானம் செய்தது போல் ஆகிறது என்று கூச்சலிட்டாள். இதை பார்த்த அவள் கணவர் எழுந்து, நான் வர மறத்தாலும் இங்கே கூட்டி அசிங்கப்படுத்தி விட்டாய் என்று கூறி அவளுடன் நரசிம்ம சரஸ்வதியிடம் சென்றான். அவர்களை பார்த்து சுவாமி, என்னம்மா, விருந்து சாப்பாடு நன்றாக இருந்ததா என்று கேட்டார். அவள் சுவாமியை பார்த்து, சுவாமி, என்னை மன்னித்து விடுங்கள். நான் அவமானப்பட்டது இல்லாமலும் என் கணவரையும் அவமானப்பட செய்தேன் என்றாள். இதற்கு சுவாமி, ஐயா, உன் மனைவி தன் தவறை தெரிந்து கொண்டு வருந்துகிறாள். ஆகையால் அவளை மன்னித்து விடு. ஆனால் எப்பொழுதாவது யாருக்காவது பிரித்த காரியங்களின் விருந்தினர் கிடைக்காமல் இருக்கும் சமயங்களில் அங்கே சென்று விருந்து சாப்பிடுவது தவறு இல்லை. மேலும் இது புண்ணியம் செயலாகும் என்று கூறினார். அப்பொழுது அந்த பிராமணர், சுவாமி, எப்படியான இடத்தில் சாப்பிடலாம், எந்த இடத்தில் சாப்பிடக்கூடாது என்பதை தெரியுங்கள் என்று வேண்டினான். உத்தம பிராமணரே, குரு வீட்டிலும் தாய்மாமன், பெண் கொடுத்த மாமன், சாதுக்கள், சகோதரர்கள் வைக்கும் சாப்பாட்டை சாப்பிடலாம். பெற்றோர்களை கொண்டு சேவை செய்து கொள்பவன், மனைவி மக்களை துன்புறுத்துபவன், புகழுக்காக தானம் செய்பவன், போக்கிரி, எப்பொழுதும் சண்டையிடுபவன், வைசிய தெய்வம் செய்யாதவன்,
பணத்திற்காக அருகதை இல்லாதவருக்கு மந்திர உபதேசம் செய்பவன், கோபம் கொள்பவன், மனைவியை விட்டவன், துஷ்டன், பெண்களுடன் திரிபவன், திருடன், கஞ்சன், ஆசாரத்தை கடைபிடிக்காதவன், பணம் பெற்று டம்பரத்துக்காக ஜபங்கள் செய்பவன், செய்நன்றி மறப்பவன், ஒருதலை பட்சமாக அநியாயத்தை கூறுபவன், தன் தர்மத்தை விட்டு வேறு தர்மத்தை கடைபிடிப்பவன், பிராமணர்களை, குருக்களை, சாதுக்களை, தன் வீட்டு உணவை நிந்திப்பவன், தன் குல தேவதையை விட்டவன், பேராசை கொண்டவன், இப்படிப்பட்டவர்களின் சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது. இப்படிப்பட்ட இடங்களில் சாப்பிட்டால் அடுத்த பிறவியில் ஊனமுறுதல், சிறிய ஆயுள், புத்தி சரியில்லாமலும் பிறப்பார்கள். வேறு அத்வைதம் சொல்லி தேவ பூஜை செய்யாதவன், வயிற்று பிழைப்பிற்காக பொய்யான வேடம் போடுபவன், போடும் உணவினால் அடுத்த பிறவியில் குருடு, காது கேளாமல் பிறப்பார்கள். எப்பொழுதும் மற்றவர்களின் வீட்டில் சும்மா சாப்பிடுபவனுக்கு அவர்களின் பாவம் இவனுக்கு வரும். வேலைக்காரன் மூலமாக அழைக்கப்பட்ட பிராமண வீட்டில் சாப்பிடக்கூடாது. பசு, தங்கம், நிலம் தானமாக பெறுவது பெரும் தவறில்லை. ஆனால் கிரகணம், தீட்டு காலங்களில் அன்னதானத்தை பெறுவது பெரும் பாவம். பிள்ளைகள் பிறக்காதவரை மகளின் வீட்டிலும் சாப்பிடக்கூடாது. தன் ஆசாரத்தை கடைபிடிப்பவர்களுக்கு எந்த தீங்கும் வராது என்றார். அப்பொழுது அந்த பிராமணர் சுவாமியிடம், சுவாமி, ஆசாரங்களை பற்றி தெரிவியுங்கள் என்று வேண்டினான். முன்பு நைமிச அரண்யத்தில் பராசர மகிழ்ச்சியை முனிவர்கள் சதாசரம் நாம் செய்ய வேண்டிய தர்மத்தை பற்றி தெரிவிக்க வேண்டும் என்று வேண்டினார்கள். அதற்கு பராசரர், முனிவர்களை, விடியற்காலையில் பராக்னி முகூர்த்தத்தில் எழுந்து மும்மூர்த்திகளை, பித்ரு தேவர்களை, ரிஷிகளை முதலில் நினைக்க வேண்டும். பிறகு பசுவை வணங்கி ஆசமனம் செய்து சிறுநீர் மலம் கழிக்க வேண்டும். நின்று சிறுநீர் மலம் கழித்தல் பாவம் வரும். வடமேற்கு திசைக்கு சென்று தலையில் துண்டை போர்த்தி கொண்டு மேலும் கீழும் பார்க்காமல் கழிக்க வேண்டும். கோவில்கள், பவித்திரமான மரங்கள் இருக்கும் இடத்தில் மலம் சிறுநீர் கழிக்க கூடாது. வழிகளுக்கு, தண்ணீருக்கு தூரமாகவும் புல் இல்லாத இடத்திலும் கழிக்க வேண்டும். குளித்தல், வாந்தி, சாப்பிடுதல், சுடுகாற்றுக்கு சென்ற நேரம் முதலிய நேரங்களில் ஆசமனம் செய்ய வேண்டும். விடியற்காலையில் குளிப்பதினால் தேஜஸ், பலம், ஆயுட்விருத்தி முதலியவை பெறலாம். இப்படி எவரொருவர் நல்ல கர்மாக்களை செய்கிறானோ அவன் இவ்வுலகிலும் மேலுலகிலும் சுகமாக இருப்பான் என்று கூறினார். அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. அன்பர்களே, இத்துடன் அத்தியாயம் 36 முற்றுற்றது. அடுத்த அத்தியாயத்தை கேட்க இணைந்திருங்கள். எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன். உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க.